உலகம் மறுவரையறை செய்யப்பட்டுவிட்டது. எல்லைகளால் அல்ல, சிப்களால். 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், தென் கொரியா உட்பட 9 நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆய்வாளர்கள் இதை பாக்ஸ் வெலிக்க என்று அழைக்கிறார்கள். அதன் மையக்கருத்து எளிமையானது, ஆனால் தீவிரமானது. மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பு, அதாவது சிப்களும் கம்ப்யூட்டும், இனி அரசியல் இணக்கத்தை பொறுத்தது. இதன் அர்த்தத்தை யோசியுங்கள். ஒரு நூற்றாண்டு காலம் எண்ணெய் யாருக்கு அதிகாரம் என்பதை தீர்மானித்தது. 2026இல் அது கம்ப்யூட். ஒரு ஃப்ரண்டியர் மாடல் ஐ பயிற்சி செய்ய பல்லாயிரக்கணக்கான மேம்பட்ட சிப்கள் தேவை. சில நாடுகளால் மட்டுமே அவற்றை பெற முடியும். பாக்ஸ் வெலிக்கா அந்த தடையை ஒரு வெளியுறவு கொள்கை ஆயுதமாக மாற்றுகிறது. கூட்டணியுடன் இணைந்தால் சிப்கள் வரும். வெளியே சென்றால் கம்ப்யூட் சுவரில் மோதுவீர்கள். இது செயற்கை நுண்ணறிவு இறையாண்மை நீஜ அரசியலாக மாறுவது. உள்ளே இருக்கும் நாடுகளுக்கு விரைவு பாதை, வெளியே இருப்பவர்களுக்கு வேறு ஒருவரின் நிபந்தனைகளில் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு. கம்ப்யூட் தான் புதிய எண்ணெய். இணக்கம்தான் நுழைவு கட்டணம். உலக அதிகார வரைபடம் சிலிக்கானில் மீண்டும் வரையப்படுகிறது. விகோடிஃபைடு செயற்கை நுண்ணறிவின் புவிசார் அரசியலை விளக்குகிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.